அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிலிருந்து மாதிரி வினாத்தாள் 2022 வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 தேர்வுக்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான மாடல் கொஷின் பேப்பர். எக்ஸாமோட கொஷின் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஏற்கனவே பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்டேட் பண்ணி லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி இவங்க ஒரு மாடல் கொஷின் பேப்பரையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு பற்றி டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் தமிழ் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாடல் கொஷின் பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் தமிழுக்கு இருக்கு இல்லையா? ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேள்விகள் எப்படி இடம்பெறும், எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும், எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு ஐடியாவும் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தா தெரியும். எந்த டைப்பில் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு மெயினாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது ப்ரிலிம்ஸ்க்கான கொஷின் பேப்பர், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குமான கொஷின் பேப்பருமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பொது ஆங்கிலம், அதே போல் பார்த்தீங்கன்னா பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்தில் வரக்கூடியது. இது பொது ஆங்கிலம் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தரம் தான். ஸோ அதே போல் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிடிஎஃப்பும் இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பொது ஆங்கிலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான 100 கொஷின்ஸ், அதே போல் ப்ளஸ் 100 கொஷின் ஜிஎஸும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கொஷின் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதுதான் ஃபைனல் அப்படின்ல, இது சிலபஸை பேஸ் பண்ணி தான் கேட்க போகிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு கேட்குறவங்க குரூப் 4க்கான மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வினாத்தாள் பொது தமிழும் பொது அறிவும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மதிப்பீட்டு தேர்வு மற்றும் பொது அறிவு உள்ளடக்கியது. ஸோ இந்த இது கொஸ்டின் பேப்பர் ஒன்றும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் தமிழுக்கான கேள்விகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது முழுக்க மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இலக்கணத்தில் எவ்வளோ கேள்விகள் வருது, இலக்கியத்தில் எவ்வளோ கேள்வி வருது, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எங்கேருந்து கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம முழுக்க எதுக்கு படிக்கிறோம், சிலபஸுக்கு தான் ரெடி ஆகிறோம். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சிலபஸை வச்சு நம்ம இந்த கொஷின் பேப்பரையும் வச்சு ஓகே படிக்க ஆரம்பிங்க. புக்ஸை வச்சு படிக்க ஆரம்பிங்க. அவ்வளோதான். ஓகே. உங்களுக்கு ஐடியா வேணும் தெரியல அப்படின்னா இந்த சிலபஸ் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது மாடல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சுட்டு அதில் எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. முழுக்க தமிழுக்கான கேள்விகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் ப்ளஸ் பொது அறிவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10ஆம் வகுப்பு தரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கேள்விகளும் இதில் இருக்குது. சரிங்களா? ஓகே. எல்லா டாப்பிக்கும் மிக்ஸ்டாக தான் இருக்கும். இது ஒரு மாடல் கொஷின் பேப்பர். சரிங்களா? அப்போ முழுக்க உட்காந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பற்றின டீட்டெயில்டான டிஸ்கஷனும் நம்ம 1 by 1 நம்ம அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? செக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் இருக்குது, எந்த ஏரியாவில் கேட்டுட்ருக்காங்க. இது ஜஸ்ட் மாடல் தான். இதே தான் அப்படியே ரிப்பீட் ஆகும் அப்படின்னு இல்லை. பட் இது ஒரு ஐடியா. ஓகேங்களா? இந்த ஐடியா வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கான மெட்டீரியல் ஜிஎஸ்க்கும் சரி, இல்லை நீங்கள் தமிழ் பொது தமிழ் படிக்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய வெப்சைட்டில் டிஎன்பிஎஸ்சி புக் ஸ்டோர் அப்படிங்கிற பேஜஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கான புத்தகங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். செட்டா புக்ஸ் உங்களுக்கு தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய புத்தகங்கள் வேண்டும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது பொது தமிழ் மட்டும் வேணும், இல்லை ஏதாவது ஒரு புத்தகம் வேண்டும் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன புத்தகம் வேணுமோ அந்த புத்தகங்களை ஆர்டர் செய்து கொள்ளலாம். 2லிருந்து 4 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A குரூப் 4க்கான வீடியோ கிளாஸ் பேட்சஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அதியமான் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.